சமைக்கிறது பெரிய வேலை இல்லை. இது வீடியோ எடுக்கிறதே பெரிய வேலை இருக்கிறதுனாலே போடுறதில்ல நான். இதை கிண்ணத்துக்கு மாற்றணும், அப்புறம் கிச்சன் சுத்தம் பண்ணணும். அதுங்காட்டி யாராவது சாப்பிட்றாங்க. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்தால் ஒரு மாதிரியாக இருக்குது. எடுத்து சாப்பாடெலாம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக காமிச்சா தான் ஒரு திருப்தியாக இருக்குது. அப்படி தான் மக்களும் விரும்புகிறாங்க. இது என்ன அப்படி இருக்குது, இது என்ன இப்படி இருக்குதுன்னு வேறு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பேசாமல் போடாமல் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது. முக்கியமாக நான் வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்னா, ஃப்யூச்சரில் என் பேர பிள்ளைங்க அவங்களுடைய சந்ததியரெல்லாம் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. நம்ம அப்போ தான் எப்படி இருந்துச்சு, நம்ம அம்மாச்சி எப்படி இருந்துச்சு, என்ன சமைச்சாங்க, எப்படிலாம் வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கன்றதுக்கு தான் முக்கியமாக நான் வீடியோவே போடுறேன். இதில் ஒன்றும் எனக்கு வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு டைம் பாஸ். ஆனால் மக்கள் கேள்வி கேட்குறத தான் பயமாக இருக்குது போடுறதுக்கே. சரி போயிட்டு போகுது, எப்படியும் நினச்சிட்டு போகிறாங்க. இது ஒயிட் ரைஸு சாப்பிட்டாச்சு நானும் என் பையனும். இது கத்திரிக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு வச்சேன். கொஞ்சம் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமே, நான் அர்ஜெண்ட்டாக கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியுமே இறக்கிட்டேன். இது தக்காளி ரசம், அப்புறம் இது பீர்க்கங்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு கொஞ்சம் வச்சேன். பீட்ரூட் பொரியல். இதுதான் இன்றைக்கி சமையல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யதார்த்தமாக இருந்து பழகிட்டேன். அது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வீடியோ எடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் ஏதோ ஒன்று செய்யணும் இல்லை. சரி முடிஞ்ச வரைக்கும் போடுவோம் அப்படின்ட்டு இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்க. உடம்பும் முடியாமல் போயிடுது அடிக்கடி. ஓகே மக்களே, தேங்க்யூ மக்களே. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஓகே.